கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமியிலிருந்து நாம் ஜெபிக்கும் போது சமீபத்திலிருந்து கேட்டு பதில் கொடுக்கிற நம் தேவனைப் போல வேறு தேவன் இல்லை. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார் நம் தேவன். சோதனைக்காரன் யாரை சோதிக்கலாம் என்று சிங்கத்தைப் போல அரைந்து கொண்டே இருக்கிறான். சோதனைக்குள் விடாதபடிக்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தை என்றும் விட்டுவிடாதீர்கள். ஜெபம் பரலோகத்தையே அசைக்கக்கூடியது. எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்றால் ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உபவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது பிசாசு உங்களை கண்டு நடுங்குவான். நீங்கள் பிசாசை விரட்டலாம். அவருடைய நாமத்தை சொல்லும்போது ஓடுவான். இயேசு என்ற பெயரை சொன்னால் எதுவுமே நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்துவிட்டால் எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிரை எல்லாம் வாழ வைப்பாரே. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமே. விசுவாசத்தோடு கேளுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டது நடக்கவில்லை என்றால் கடுகு அளவு கூட விசுவாசம் உங்களிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். கடுகு எவ்வளவு சின்னது, அந்த அளவு கூட உங்களிடம் விசுவாசம் இல்லை என்றால் எப்படி நடக்கும்? அவர் தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். வேத வசனத்தில் அவர் செய்த அற்புதத்தை நினைத்து கொள்ளுங்கள். கடலையே 2 பிளந்தவர் நம் தேவன். 100 வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்தவர். இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் வழி நடத்தினவர். விடாத மலையில் 40 நாள் அதற்கு மேலேயும் நோவா குடும்பத்தையும் காத்தவர். வேலையிலே மிருக ஜீவனங்களையும் காத்தவர் நம் தேவன். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபத்திலே நீங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தோடு விழித்திருந்து ஜெபிங்கள். நன்றி.